சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த ஊதிய உயர்வு பொறுத்தவரையில் தினக்கூலியாக 300 இருந்து அந்த ஊதியமானது உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 300 இருந்து 325 ரூபாயாக ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 392 அம்மா உணவகங்களில் 3100 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அப்படி பணிபுரியக்கூடிய 3100 ஊழியர்களுக்கு தினக்கூலியாக 300 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது தற்போது 325 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என தினக்கூலியாக 325 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் அம்மா உணவகம் என்பது தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அம்மா உணவக ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வால் 3.07 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கக்கூடிய அம்மா உணவுகளை பொறுத்தவரையில் ஏழைகளுக்கு வயிறார உணவு வழங்கக்கூடிய திட்டமாக இந்த அம்மா உணவக திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்றாலும் கூட தற்போதைய திமுக அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த உணவகம் தொடர்ந்து செயல்படும் ஏதுவாக வழிவகுத்து அதற்குரிய நிதியை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் அம்மா உணவகங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தினக்கூலி ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று ஏற்கனவே திமுக அரசு அறிவித்தது. அதன்படி தற்போது சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அப்படி செயல்படக்கூடிய அந்த உணவகங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய 392 அம்மா உணவகங்கள், தமிழகம் முழுக்க 1000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இருந்தாலும் கூட சென்னை மாநகராட்சியில் மட்டுமே 392 அம்மா உணவகங்கள் உள்ளன. அப்படி 392 உணவகங்களில் 3100 ஊழியர்கள் மொத்தமாக பணியாற்றி வருகிறார்கள். தமிழகம் முழுக்க 1000க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. சென்னையில் மட்டுமே 300க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்களில் 3 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு தினக்கூலியாக ஒவ்வொரு நாளும் 300 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 300 ரூபாயிலிருந்து 325 உயர்த்தி வழங்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 3.07 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.